ஸோ பார்ப்பவர்களுக்கு நீதித்துறையின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அல்லவா? ஒரு கட்சிக்கு ஆதரவாளர் இருக்கிறதுன்றது வேற, போய் வேட்பாளர் நிற்கிற ஒரு தூக்கி போடுறீங்க. திமுகவின் மேடைகளிலே 2018ஆம் ஆண்டு என்று நினைவு, அந்த வீடியோ இருந்துச்சுன்னா எடுத்து போடுங்க. அந்த ட்ரிபிள் தலாக் சட்டத்தை கண்டித்து என்னமோ ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஒரு திரு ஜின்னா அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் என்பதை பாருங்கள். அந்த வீடியோ இருந்துச்சுன்னா பாருங்கள், எடுத்ததை போடுங்க. இதைத்தான் நம்ம சுட்டி காட்டுறோம். இருக்கக்கூடிய மிசோராம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு கூட அந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏதோ இன்றைக்கு திடீரென்று முஸ்லிம் மக்கள் முத்தலாக் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய உரிமைகளை காப்பதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், நாட்டிலே விவாகரத்து பெற்ற பெண்களை விட ஆதரவற்று கைவிடப்பட்ட பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம். 23 லட்சம் என்று சொல்லுகிறது புள்ளி விவரம். அந்த 23 லட்சத்தில் ஒரு பெண்மணி, இந்த நாடே அறிந்த பெண்மணி ஒருவர், அவர் மிட்டே நாளிதழுக்கு அளித்த பேட்டியிலே, என்னுடைய கணவர் என்னை இன்று வந்து அழைத்தாலும் அவருக்கு காலம் முழுவதும் நான் சேவகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய கணவர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் பயணம் செய்து கொண்டு அவருடைய பாஸ்போர்ட்டில் எல்லா நாட்டினுடைய நுழைவுகளும் இருக்கிறது. ஆனால் இந்த பெண்மணிக்கு அந்த பாஸ்போர்ட்டே மறுக்கப்பட்டு இருக்கிறது. காரணம், அவருடைய கணவர் அந்த கூட்டு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யவில்லை என்பதற்காக. அந்த பெண்மணியுடைய பெயர் யசோதா பெண். யார் என்பது உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். ஏதோ திடீரென்று முஸ்லிம் பெண்களுக்கு பாதுகாப்பு, அவர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டிட வேண்டும் என்பதற்காக போராடுவதை போல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது இவர் அதில் இந்த வீடியோவில் என்டிடிவி இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மை லீடர் ஸ்டாலின் அவர் எப்படி இது உள்ளே வந்தார், ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டாரு, இந்த வாரத்தெல்லாம் நேற்று நான் சொன்னேன். President vote பண்ணணுமா? President has specifically stated we are against the corruption. If the corruption against Raja has been proved, definitely he will take action against Raja. இப்படி தீவிர திமுக அனுதாபியாகவே இருக்கிறார் அவர். இவர் நாளைக்கு நீதிபதி ஆனார்னா, இவர் முன்னாடி திமுகவினருக்கு எதிரான வழக்குகள் வந்தால் இவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? இந்த அச்சம் எல்லோருக்கும் ஏற்படும், சந்தேகம் ஏற்படும். இன்னொன்று, இவர் அளிக்கக்கூடிய தீர்ப்புகள் ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஐயத்தை ஏற்படுத்தும் அல்லவா?